ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போகிறோம். எலுமிச்சம்பழம் 1 கிலோ நான் செய்ய போகிறேன். நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இப்படி நம்ம கட் பண்ணிக்கணும். ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஹாஃபை இதில் 4 பீஸாக இதில் ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் நான் 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் இருக்கிற ஜூஸையெல்லாம் நான் எடுத்துட போகிறேன். அந்த ஜூஸை தான் சேர்த்து நான் ஊறுகாய் பண்ண போகிறேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. நாம் எடுத்து வச்ச எல்லா எலுமிச்சம்பழத்தையும் 2ஆக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த பழத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொட்டையெல்லாம் இதுலேயே நின்றுடும். கீழே ஜூஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பழத்தோட ஜூஸையும் பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன். எலுமிச்சம்பழம் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் பாருங்கள் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் ஜூஸுக்கு மேலே கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஒவ்வொரு பீஸையும் நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. லெமனையெல்லாம் இந்த மாதிரி நம்ம பீஸஸாக கட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் பீஸஸை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்ச ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அது இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பழம் அப்படியே கட் பண்ணிக்கலாமே, எதுக்கு ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஜூஸ் எடுக்காமல் சேர்த்தோம்னா ஒரு 10 நாள், 1 வாரம், இல்லை அட்லீஸ்ட் 4 நாளாவது ஆகும். நம்ம இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு செய்கிறதுனால சீக்கிரமாகவே ஊறிடுங்க. 2 நாள்லேயே நம்ம சாப்பிட்லாம். அதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். இப்படி ஜூஸ் எடுத்து தான் போடணுன்னு கட்டாயம் கிடையாதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு 1 கிலோ பழத்துக்கு 200 கிராம் உப்பு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 200 கிராம் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். கடுகு, வெந்தயம், அரைச்ச பவுட்ரு, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் உடம்புக்கு நல்லது. காரத்தை தணிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னலாகவே நல்லெண்ணெயில் தான் செய்வோம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு ஒரு 100 ml டெஃபினட்டாக ஊற்றணுங்க. 100 ml அளவு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் அளந்துருந்தானே அந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். நீங்கள் 1/2 டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் 100 ml. இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கிற எண்ணெயோடவே நம்ம அந்த ஊறுகாயை ஊற்றக்கூடாதுங்க. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஊற்றணும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம அந்த ஊறுகாயில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஆற வச்சு ஊற்றினா தான் அதோட ஷெல்ஃப் லைஃப் சரியாக இருக்கும். சூடாக ஊற்றிடாதீங்க மறந்து கூட. இது இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரமெல்லாம். நம்ம பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊறுகாய் செய்கிறதுனால இப்போவே டேஸ்ட்டு செக் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2 நாள் ஊறட்டும். 15 days ஆயிடுச்சுங்க. நம்மளோட லெமன் பிக்கிள் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஜூஸியாக, அது நம்ம போட்ட அன்றைக்கி ஜூஸியாக இருந்தாலும் அந்த மசாலாவோட நல்லா கம்பைன் ஆகிருக்கு. இப்போ ரெடியான இந்த பிக்கிளை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
அட்டகாசமாக சுவையான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. எலுமிச்சை ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட புளிப்பு சுவைக்காக எல்லாருக்குமே இது பிடிக்கும். அதே டயத்தில் எலுமிச்சை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலுமிச்சை சாதமெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், லெமன் ஜூஸ் குடிப்போம். அதே மாதிரி தான் எலுமிச்சை ஊறுகாய். இதை நம்ம செஞ்சிட்டோம்னா சட்னி சாம்பார் இதெல்லாம் செய்யாத டயத்தில் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம எதுவுமே செய்யாத டயத்தில் இந்த ஊறுகாய் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. எல்லா டயத்திலும் நான் சொல்ல வரல. இப்போலாம் ஊறுகாய் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த ஊறுகாய் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். எலுமிச்சம்பழம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அதில் செஞ்ச ஊறுகாய் நல்லது தான். ஆனால் உப்பு காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கு தகுந்த புளிப்பு சேர்த்தா தான் இது கெடாமல் இருக்கும். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கணும். காரம் கூட நமக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்புக்கு தகுந்த உப்பு சேர்க்கலைன்னா அந்த ரெசிபி கண்டிப்பாக நல்லா இருக்காதுங்க. இந்த சத்தான சுவையான எலுமிச்சை ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.